பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் வெஜ் மோமோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கேபேஜில் இருக்கிற லீவ்ஸை எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆனியன், க்ரீன் சில்லி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு கேபேஜு, கேரட்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பன்னீரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் லீவ்ஸில் நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சு எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு டூத்பிக் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த மைதாவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு இட்லி ஸ்டீமரில் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துட்டா 10 மினிட்ஸ் நம்மளோட டேஸ்டியான பன்னீர் வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம், மோமோஸ் சட்னி. அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து தக்காளி 3 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அது கொதித்து தக்காளியில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆகி வரணும். அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் அதில் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டால் நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட பன்னீர் வெஜ் மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. அதில் இருக்கிற டூத்பிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.